தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவன் உங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். இன்பநல் நாதனுக்கு இனிய நல் நாதனுக்கு, இன்பநல் தேவனுக்கு இனிய நல் நாதனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நீக்குவோனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நீக்குவோனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கருணை மணாளனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கருணை மணாளனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். ஆண்டவரே, உங்கள் அன்புக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி, உங்களுடைய நல்ல தயவுக்காக நன்றி. நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் துணை. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்கள் வழிகாட்டுதல், உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பலன் எங்களை ஒவ்வொரு நாளும் அளவில்லாமல் மூடும்படிக்கு ஜெபிக்கிறேன். அப்படி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசப்போகிற அவருடைய வார்த்தையை கேட்கலாம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஒரு மனிதன் தேவன் மேல் கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தேவன் மேலே நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லாரும் தேவனை நம்புகிறவர்கள். பல சூழ்நிலைகளில் பல சந்தர்ப்பங்களில் நாம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவர்கள். அதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை ஆராய்வதற்குத்தான் இந்த வேத பகுதியை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துவதற்கான சில சந்தர்ப்பங்கள் அல்லது நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுவதான சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். நாம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே குறைவில்லாமல் எல்லாமே நிறைவாக இருக்கிறதான நேரத்தில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை தேவன் மேல் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை என்று சொல்லிவிடவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை இந்த உலகத்தில் அல்லது தேவனுக்கு முன்பாக
நாம் ரொம்ப ஆழமாக வெளிப்படுத்த போகிறோம் அல்லது ஆழமாக வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் எது என்று பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான, கஷ்டமான, பாடுகள் நிறைந்த, வேதனை நிறைந்த சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தேவன் மேல் அதிகமான நம்பிக்கை, நாம் நம்பிக்கையிலே ரொம்ப ஆழமுடையவர்களாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது தான். யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான சோதனையின் காலம் வந்தது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோதனையின் காலம் வரும். எல்லாரையும் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பார், நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார், நாம் தேவன் மேல் கொண்டிருக்கிற அன்பை சோதித்து பார்ப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் வழியாக அவைகளை அவர் சோதித்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே வந்ததான சோதனைகளை குறித்து நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். யோபு எப்படியாக பாடுகளை அனுபவித்தார், யோபு எப்படியாக நெருக்கப்பட்டார், அவருக்கு எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டது, அவருக்கு எப்படிப்பட்ட நஷ்டங்கள் உண்டானது. அந்த நஷ்டமான சூழ்நிலையிலெல்லாம் யோபு தேவன் மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஆமென், யோபின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்களில் விளக்கமாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம காண முடியும். யோபுவை சுற்றிலும் நிறைய மரணங்கள், தன்னுடைய வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். மிருக ஜீவன்களெல்லாம் நஷ்டமாகிவிட்டது. அவனுடைய பொருட்கள் எல்லாம் இழந்து போய்விட்டான். ஆனால் அந்த மனிதன் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான, வேதனையான, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவன் தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக சொன்ன வார்த்தை தான் இங்கே நம்ம படிக்கிறோம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் கொண்டு போடுவதற்காக அழைக்கல, வாழ வைப்பதற்காக அழைச்சிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை நம்பும்படியாக நீங்கள் முன் வருவீர்கள் என்றால், உங்களை கொண்டு போடுவதற்கல்ல, உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்து இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை அனுபவிக்கவும், நித்தியத்தில் கடைசியில் பரலோக ராஜ்யத்திலே நித்திய வாழ்வில் சந்தோஷப்படும்படியாகத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் நமக்கு நாம் ஒருவேளை கடவுளே நம்மளை கொண்டு போட்டுருவாரோ அப்படிங்கிற சில எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் தோன்றும். யோபுவுக்கும் அப்படி தான் தோன்றியிருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் என் நம்பிக்கையை மாத்திரம் நான் விடவே மாட்டேன், கர்த்தர் மேலே என்னுடைய நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடந்த நாளில் எத்தனையோ சூழ்நிலையில் நீங்கள் நம்ப முடியாமல் அவிசுவாசத்தோடு சோர்வடைந்து பலவீனமடைந்து பலவிதமான போராட்டங்களிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி இயேசுவை நம்பி பாருங்கள். ஒருவேளை நான் முதல் தான் நான் ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறேன், எனக்கும் அந்த நம்பிக்கை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, இன்றைக்கி இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம். அவரை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த கடினமான பாதையையும் கடந்து செல்வதற்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் பலவீனத்திலும், உங்கள் வியாதியிலையும், உங்கள் கடன்லையும், உங்களுடைய பிரச்சனைகளையும், நீங்கள் எந்தெந்த நெருக்கத்தின் பாதையில் போகிறீங்களோ அந்த பாதையிலெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற தீர்மானம், அந்த நம்பிக்கைக்காக காட்டக்கூடிய வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவது, என் தேவனை நம்புவது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பலனை கொண்டு வரும் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தியத்திற்கு யாரெல்லாம் உடன்பட்டு இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பலவீனங்கள் முறிக்கப்படுவதாக, பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.